அந்த நுண்ணுடல் விரிதல் பயிற்சியை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அது ரொம்ப எளிமையான முறை அல்ல. அதுல பல நுட்பங்கள் இருக்கிறது. அதுல ஒரு பிகினிங்கா ஒரு பயிற்சி வேணா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல பல வகையான பயிற்சி முறைகள் இருந்தாலும் அதை நேரடியாக கற்றுக்கொள்வதுதான் சாலச் சிறந்தது. ஏன்னா அதுல நிறைய நுட்பங்கள் அடங்கிய முறைகள் அதுல அடுத்தடுத்து இருப்பதனால. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய யோக ரகசியங்கள்ல ரொம்ப முக்கியமான பகுதி நிறைய அடங்கி இருக்கக்கூடியது திபெத்திய யோகத்துல தான். திபெத்திய யோக ரகசியங்கள் ஒரு அற்புதமான யோக பயிற்சிகளை மக்களுக்கு வழங்குகின்றன. பெரும்பாலும் அது மறைத்து யாருக்கும் தெரிவிக்கப்படாத பயிற்சிகளாக இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திற்கு அன்னி பெசன்ட் அம்மையார், பிளாட்ஸ்வாஸ்கி போன்றவர்கள் திபெத்திய யோக ரகசியங்களை பிரம்மஞான சபையின் மூலமாக மக்களுக்கு சிலவற்றை போதித்தார்கள். நிறைய யோக முறைகள்ல இருக்குது. அதுல தூமோ என்ற ஒரு பயிற்சி இருக்கிறது. அந்த தூமோ என்ற பயிற்சி நுண்ணுடல் விரிதல் பயிற்சி, யோக கனலை எழுப்புதல் பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது. அன்பர்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த நுண்ணுடல் விரிதல் பயிற்சியை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அது ரொம்ப எளிமையான முறை அல்ல. அதுல பல நுட்பங்கள் இருக்கிறது. அதுல ஒரு பிகினிங்கா ஒரு பயிற்சி வேணா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல பல வகையான பயிற்சி முறைகள் இருந்தாலும் அதை நேரடியாக கற்றுக்கொள்வதுதான் சாலச் சிறந்தது. ஏன்னா அதுல நிறைய நுட்பங்கள் அடங்கிய முறைகள் அதுல அடுத்தடுத்து இருப்பதனால அதை நம்ம தெளிவாக நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அது நேரடியாக வந்தவங்க நம்ம கண்டிப்பா அதை கற்றுக் கொடுக்க முடியும். இப்போதைக்கு நீங்க ஒரு நுண்ணுடல் விரிதல் பயிற்சிக்கு ஒரு ஆயத்த பயிற்சியாக நீங்கள் உங்களை கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்து கொள்ளுங்கள். மனம் அமைதியாயிரட்டும். அமைதியானவுடன் உங்களுடைய உடலை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுடைய உடலினுடைய தோற்றம் எவ்வளவு இடத்தை கொள்ளளவு கொண்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நல்லா திங்க் பண்ணிட்டு, உங்களுடைய உடலே ஒரு 5 அடி தூரத்தில் விரிந்து அகன்று இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வாறு நீங்கள் கொஞ்ச நேரம் தியானிக்க வேண்டும். ஒரு 5 நிமிடம் தியானிக்கணும். மீண்டும் அதுல இருந்து ஒரு 5 நிமிடத்திற்கு பிறகு உங்களுடைய கவனத்தை உங்களுடைய அரை அளவு நீங்களே பெரிய ஒரு உருவமாக அமர்ந்திருந்தால் எவ்வாறு இருக்குமோ அதையே நீங்கள் ஒரு 10 நிமிடம் தியானிக்க வேண்டும். அதன் பிறகு அறையை தாண்டி நீங்கள் அப்படி விரிந்து சென்று உங்களுடைய வீடு அளவு விரிந்து பறந்து ஒரு உருவமாக இருந்தால் எப்படி இருப்பீர்களோ அப்படி தியானிக்கணும். அது மாதிரி முடிக்கும் போதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி எப்படி போனோமோ அதே வழியாக உடல் உணர்வுக்கு உடலை கவனித்து தியானத்தை நிறைவு செய்யணும். இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய உடல் அளவில் ஒரு 5 அடி அரை அளவு வீட்டை விட பெரிதாக அதுல இருந்து ஒரு 50 அடி தூரம் 100 அடி தூரம் என்று விரித்து கொண்டே போகலாம். ஒவ்வொரு நிலைகளிலும் சுமார் குறைந்தது ஒரு 3 நிமிடமாவது அது நின்று தியானித்து போனீங்கன்னா உங்களுடைய நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய பிராண உடல் விரிந்த ஒரு பெரிய ஒரு பிரணவ தேகமாக மாறும். அந்த மிகப்பெரிய ஒரு உடலாக உங்களுடைய பிராண சரீரம் மாற மாற உங்களுடைய மனமும் பிராட் மைண்டா வரும். உங்களுடைய நேரோ மைண்டு கட்டாயிரும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய சக்தி நிலைகள் நல்ல விரிந்து பறந்து பரஸ்பரமாக இருப்பதனால உங்களுக்கு தியான சக்தி அதிகமான அளவு உடல்ல சேரும். உங்களுடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் கூட ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க விரிந்த நிலையில தொடர்ந்து இருந்து பழக சூட்சுமமாக இருக்கக்கூடிய சைக்கிக் எபிலிட்டி உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஆகவே நுண்ணுடல் விரிதல் பயிற்சி என்பது இது ஒரு அடிப்படை பயிற்சியாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்னும் நுணுக்கமாக தூமோ போன்ற பயிற்சிகளை அறிந்து கொள்ள நீங்கள் நேரடி பயிற்சி வகுப்புகள் அல்லது YMCயினுடைய ஆன்லைன் கிளப்ல நீங்க இணைந்து இதை கற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.